தமிழகத்துல ஒரு மிக முக்கியமான துறைனா அது மின்சாரத்துறை. இந்த துறையில இப்போ தனியாருக்கு தாரை வார்த்ததா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த திமுக ஆட்சியில டான்ஜென்கோ சந்தித்து வரக்கூடிய ஒரு நெருக்கடி என்னன்னா, சமீபத்துல இந்த டான்ஜென்கோல இருந்து அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்குமே மாலை நேர மின் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு 1553 மெகாவாட் மின்சாரத்தை வந்து ₹8.50 இருந்து ₹9.50 வரைக்கும் கொடுக்கப்படும் மின்சார வாரியம் அனுமதியும் கோரி இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஆனா சராசரி சந்தை விலை பாத்தீங்கன்னா ₹3 இருந்து ₹4 இருக்கும்போது திடீர்னு ஏன் இந்த 2 மடங்கு விலை அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. இந்த 4 மாத அவசர கால கொள்முதலுக்காக மட்டும் தமிழக மக்களின் வரி பணம் சுமார் 3500 முதல் 4000 கோடி ரூபாய் வரைக்கும் தனியாருக்கு தாராளமா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் வந்திருக்கு. இந்த நிலை ஏற்பட காரணம் என்ன? கடந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில 1 மெகாவாட்டு மின் உற்பத்தி கூட இந்த மாநில அரசால பண்ண முடியல. இதற்கு உடன்குடி போன்ற முக்கியமான மின் திட்டங்கள் வேண்டுமென்றே முடங்கப்பட்டிருக்குன்றதும் சொல்லப்படுது. தமிழகத்தினுடைய மின் தேவை பாத்தீங்கன்னா வெறும் 16% மட்டுமே இந்த தமிழக அரசு உற்பத்தி செய்து மீதமுள்ள 80% மேலான மின்சாரம் மத்திய தொகுப்பில் இருந்தும் தனியாரிடம் இருந்தும் அதிக விலைக்கு வாங்கப்படுது. 2020 பாத்தீங்கன்னா 47,145 கோடியாக இருந்த மின் கொள்முதல் செலவு 2025 75,960 கோடியா உயர்ந்திருக்கு. இது சுமார் 28,000 கோடி ரூபாயை உயர்த்தி இருக்குன்னு சொல்றாங்க. 2022க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு விட்டது. இதன் மூலம் ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாயும் கொடுக்குது. மின்சார வாரியம் இன்னும் நஷ்டத்துல தான் இருக்கு அப்படின்ற ஒரு காரணமும் என்ன அப்படின்னு கேட்கப்படுது. மக்களினுடைய பணத்தை மின்சார வாரியம் வந்து தனியார் நிறுவனங்களுக்கு வாரி வழங்குவதுதான் காரணமா அப்படின்ற கேள்விக்குறியும் இருக்கு. பற்றாக்குறையை உருவாக்குவது, திட்டங்களை தாமதப்படுத்துவது, அப்புறம் அவசர தேவைன்னு சொல்லி தனியாரிடம் அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்குறது, இதுதான் திராவிட மாடல் மின்சார கொள்கையா அப்படின்னு மக்களும் எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. விடியல் தருவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த திமுக இப்போ தமிழக மின்சாரத்துறையை நடு ரோட்ல தள்ளிட்டு இருக்கு. இதுக்கு மக்கள்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, இது திராவிட மாடலா இல்ல இது முழுக்க முழுக்க தனியார் மாடலான்னு குற்றச்சாட்டுகளா எழுந்துகிட்டே இருக்கு. இதுக்கு பத்தின ஒரு 3 குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். குற்றச்சாட்டு 1ல என்ன கேட்கிறாங்கன்னா, மக்களை ஏமாற்றும் தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் அறிக்கையில மாதந்தோறும் மின் கணக்கீடு, அதாவது மந்த்லி பேயிங் பில் மாதிரி கொண்டு வர போறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த வாக்குறுதி இப்போ எங்க போச்சு? வாக்குறுதிய காற்றுல பறக்க விட்டுட்டு வரிசையா 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி சாமானிய மக்களின் வயிற்றில் அடிக்கிறது தான் இந்த அரசினுடைய கொள்கையானு கேட்கிறாங்க. குற்றச்சாட்டு 2, அங்க என்ன கேட்கிறாங்கன்னா, திட்டமிடப்பட்ட ஊழல் பின்னணி, ஏன் சொந்தமாக மின்சாரம் தயாரிக்க இந்த அரசு ஆர்வம் இல்லை அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன சொல்லலாம் பதில் அப்படின்னா, அரசு வந்து உற்பத்தி செய்யுது, ஒரு மின் உற்பத்தி செய்யுதுன்னா அதுல கமிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுவே தனியாரிடம் கொடுத்தோம் அப்படின்னா சில தனியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான ஒரு ரூபாயுமே கொடுக்கப்படும். இதனால இங்க இருக்கக்கூடிய கஜானாவுமே பணம் வந்து சேரும். இது பற்றாக்குறையெல்லாம் கிடையாது, இது திட்டமிடப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை மின் தட்டுப்பாடுன்னு சொல்லப்படுது. குற்றச்சாட்டு 3ல என்ன சொல்றாங்கன்னா, நிர்வாக திறமையின்மை, அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில தமிழக மின்மிகை மாநிலங்கள்ல இருந்துன்னு தரவுகள் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? பராமரிப்பு பெயர்னு சொல்லக்கூடிய பேர்ல தினமும் கரண்ட் போகுது, லோ வோல்டேஜ்னு தமிழகமே தவிச்சுக்கிட்டு இருக்கு. தினம் மின்சார வாரியத்தை 3 துண்டுகளா பிரித்த இந்த அரசு நிர்வாகத்தை சீரமைக்கல, பொறுப்புகளையும் தட்டி கழிக்குதுன்னு சொல்லப்படுது. மொத்தத்துல மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு, சொத்து வரியும் உயர்ந்திருக்கு, குடிநீர் வரியுமே உயர்ந்துருச்சு. இப்படி இந்த திமுகவின் 5 ஆண்டு கால சாதனையில மக்கள் பெற்றது என்னன்னு கேட்டா வெறும் சுமை மட்டும்தான். மின்சார வாரியத்தை ஒரு லாபகரமான பொதுத்துறை நிறுவனமாக நடப்பதற்கு பதில் தனியார் ஏஜென்ட்டுகளின் கூடாரமாக மாற்றிய திமுக அரசின் இந்த போக்கை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள்னு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.